எழுத்து இருக்கணும். யார் யார் என்னன்னைக்கு எப்ப வந்து என்ன பார்க்கணும்னு அவன் எழுதி இருக்கிறானோ அது நடக்கும். அப்ப என்ன பண்ணணும்? அவர்கிட்ட நாம கேட்கணும், கையேந்தி கேட்கணும். ஐயா சாமி, என்னை எப்படியாவது உன்னை பார்க்க வை, எப்படியாவது எனக்கு அனுகிரகம் பண்ணு. கோடான கோடி ஜீவராசிகள் இருக்கு இந்த உலகத்துல. எல்லா ஜீவராசிக்குமா இங்க இடம் கிடைச்சிருச்சு இல்ல? எல்லா ஜீவராசியுமா திருவண்ணாமலைக்கு வந்துருச்சு. திருவண்ணாமலையில ஏதோ ஒரு மூலையில நின்னு பார்த்தா கூட மலை தெரியும். அங்க கூட நின்னு பார்க்க முடியாம எவ்வளவு பேர் எங்கெங்க இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த தலத்தை மிதிக்கிறதுக்கு, இங்க வர்றதுக்கு, இந்த காட்சியை கண்ணால பாக்குறதுக்கு நான் நினைக்கிறேன், நான் சொல்லுவேன், உண்மையாவே சொல்லுவேன், நீங்களும் நானோ பண்ண தவம் அப்படின்னா அது கிடையாது. நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய பெரியோர்கள், ஞான பெரியோர்கள் செய்த தவத்தின் பலனால நாம இங்க வந்து இன்னைக்கு இந்த இடத்துல இறைவனை வந்து தரிசனம் பண்றோம்.